வணக்கம் மக்களே. நம்ம இதுக்கு முன்னாடி நெறைய ரேண்டமான டாபிக்ஸ் பேசியிருக்கோம். கொஞ்சம் சீரியஸா பேசுவோமே. சீரியஸ் அப்டின்னா சீரியஸ் அல்ல. ஒரு தொடர் மாரி ஒரு விஷயத்த பேசுவோமே. ஹவ் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள் பதிலா வாழ்க்கைக்கு தேவையான நெறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அந்த நெறைய விஷயங்கள்ல நமக்கு எதெல்லாம் முக்கியமா தேவையோ, அத பத்திலாம் பேசுவோமே அப்டின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா, ஆர்கியூமெண்ட்ட பத்தி பேசப் போறோம். சிலம்பரசன் வந்து ஆர்கியூமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கலாம். So ஆர்கியூமெண்ட் the ஆர்கியூமெண்ட்னா என்ன? so in the book of first chapter is you can't win a அது argument. என்னது அதான் கேட்கல. you can't win a argument. அதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இதுல ஆர்குமெண்ட் என்னன்னா தமிழ்ல சொன்னா தர்க்கம் பண்றது நீயா நானா. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல போயிட்டு இருக்கிற ஆர்குமெண்ட் என்னன்னா வடக்குல இருந்து இந்தி தெற்குல இருந்து தமிழ் இதுல யார் பெருசு யார் பெருசு. அந்த டிவி சீரியல் கதைகளை கூட சொல்றோம்னா ஒரு ஃபேமிலிக்குள்ள சண்டை போட்டு ஃபேமிலியில யாரும் யாரும் யாரையும் ஜெயிக்கல அப்படிங்கிறது தான் பலமைங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் நம்ம ஒரு கருத்தை வைக்கிறோம் அதை இன்னொரு கருத்துல அவங்க கவுண்டர் பண்றாங்க அப்படிங்கறத அத ஒரு ஆர்குமெண்ட் பண்றதுக்கே ஒரு மெச்சூரிட்டி வேணும். சின்ன சின்ன பசங்களோட ஆர்கியூ பண்ணா அது வளர்ந்துட்டே தான் இருக்குமே தவிர அது அடங்காது. சோ இதுதானா இதுதானா இதுதானான்னு பேசிட்டே இருந்தா அது வளர்ந்துட்டே இருக்குமே தவிர எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாட்கள்ல ஒரு ஆர்குமெண்ட் வந்து ஒரு ஃபைனல் ஃபுல் ஸ்டாப் வந்ததா நினைவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்தியன் பொசிஷன் எடுத்துக்கங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சனால இருந்து இந்தியன் பொசிஷன் பேசிட்டு இருக்காங்க. மேபி நான் கிளம்பினாலும் அது பேசிட்டே தான் இருப்பாங்க. சோ ஏன் சொல்ல அதுதான் ஒரு டிப்பிக்கல் ஆர்குமெண்ட். அது தீராது. இல்ல. அதாவது இந்தியன் எக்கனாமி இஸ் வெரி குட் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமி இஸ் பர் எக்கனாமி. என்னடே ஆர்கியூமெண்ட்க்கு டெஃபினிஷன் சொல்றேன். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. டேய் சரி இதுதான் ஓகே. ஆர்குமெண்ட். சரி ஓகே. நீ அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். சரியா? நான் என்ன கேட்கிறேன்னா, உன்னோட வாழ்க்கையில நீ பெருசா பண்ண ஆர்கியூமெண்ட் எது? நீ பெருசா பண்ண யார் கூட வேணாலும் நீ பெருசா பண்ண நான் ஆர்கியூமெண்ட். வந்து எங்க அப்பா கூட ஆர்கியூ பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு நார்த் போலாம், அவர் சவுத் போல். நான் நடந்து போலாம் அப்படின்னா அவர் வண்டியில போலாம் பாரு. அவர் வண்டியில போனா நான் நடந்து போவேன். எப்ப சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னா இல்ல நடந்து போனா உடம்பு எக்ஸசைஸ் நான் சொல்ல. அவர் வண்டியில போனா சீக்கிரம் போயிடலாம் அவர் சொல்ல. சில நேரம் நான் வண்டியில போனா சேஃப்டி இல்ல நான் சொல்ல. அவர் நடந்து போனாதான் உடம்புக்கு காத்தோட்டமா இருக்கும்னு அவர் சொல்ல. இது முடியவே முடியாது. எக்ஸாக்டா ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுக்கும். சோ இதுல என்னன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்குமெண்ட்னா எக்ஸாம் படிக்கிறது. மீன்ஸ் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒரு டிகிரி முடிச்ச உடனே நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க போகணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பாவுக்கு வந்து எதுக்குடா காம்படிட்டிவ் எக்ஸாம் நீ மேல மேல ஒரு பிஜி பிஹெச்டி படி இன்னும் ஒரு டிகிரி சப்மிட் பண்ணு பின்னாட்கள அவன் வேலை தானால வரும் அப்படின்னு அவர் சொல்ல. இல்லப்பா படிக்க படிக்க டிகிரி சேர்ந்துட்டு போகுமே தவிர நமக்கு வேலை இல்லாம போகும் நமக்கும் ஏஜ் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல. ஆக்சுவலா இந்த ஆர்குமெண்ட் வந்து என்னன்னா அவரோட ஆர்குமெண்ட் போன ஜெனரேஷன்ல கரெக்ட். 2 டிகிரி படிச்சா ஒரு வேலை கிடைச்சிரும் வாழ்க்கை செட்டில் ஆயிருங்கிறது. நான் சொன்ன ஆர்குமெண்ட் இந்த ஜெனரேஷன்ல கரெக்ட். ஒரு வேலையை தேடி நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போனோம்னா அதான் நமக்கு செட்டில் ஆகும் நம்மளை தேடி வேலை வராதுங்கிறது. சோ அவர் போன ஜெனரேஷனோட ஐடியாஸை இந்த ஜெனரேஷன் மேல இம்போஸ் பண்ணும்போது அங்க பெரிய ஆர்குமெண்ட் வெடிச்சது. அட் த எண்ட் ஆஃப் த டேல அவர் சொன்ன மாதிரி நான் டிகிரி எல்லாம் படிச்சுட்டேன். பட் ஆஃப்டர் தட் உட்காந்து இதை டிசிப்ளியர் பண்ணி பார்க்கும்போது நான் சொன்னதான் கரெக்ட். நான் ஒரு வேலையை தேடி போய் அந்த வேலையை பிடிச்சிருக்கணும். இப்ப வந்து நான் எங்க அப்பாட்ட எவ்வளவு சண்டை போட்டுட்டே இருக்கேன் அப்படின்னா கடைசியில அவர் எங்க வந்து நிப்பாருன்னா இந்த வீட்டுல நான் உனக்காக என் வாழ்க்கையே கொடுத்து வேலை செஞ்சேன். நீங்க வந்து என்ன மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு மீன்ஸ் அவர் அந்த ஆர்குமெண்ட் நான் சொன்னது ரைட்டா தப்பாங்கிற இடத்துக்கு போல. வேலை கிடைக்குமா டிகிரியா அதுதான் அங்க ஆர்குமெண்ட். ஆனா அவர் கன்க்ளூட் பண்ணது என்னன்னா இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்லைன்னு கன்க்ளூட் பண்ணிட்டாரு. ஏன்னா நீ அப்படி சொல்லிட்டேன்னா அவர் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு. அவ்வளவுதானே. அப்படி இல்ல. சோ ஒரு ஆர்குமெண்ட்ங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கும். ஆனா அது முடியற இடம் நிச்சயமா ஒழுங்கா இருக்காது. ஒரு காட்டுக்குள்ள யானை பூந்த மாதிரி தான். ஒரு யானை வந்து ஒரு 2 கரும்போட சாப்பிட்டுருக்கும். 10 பேர் தாண்டி போகும்போது அந்த யானை வந்து காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து அந்த காட்டையே அழிச்சு வீட்டை அழிச்சு 10 பேர் செத்து போயிட்டாங்களாம்னா பார்த்தா அந்த யானை ஒரே ஒரு கரும்பு சாப்பிட்டு தூங்கிட்டு அளவா தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கும். சோ ஆர்குமெண்ட்டும் அதே மாதிரி தான். நம்ம ஒரு இடத்துல சின்னதா ஆரம்பிப்போம். அது பெருசா வளரும். சோ இன்னைக்கு சரி. இருக்கிற உலகத்துல இருக்கிற நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ரெமம்பரன்ஸ்ல நான் பண்ண பெரிய பெரிய ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா எல்லாம் நான் நிறைய ஸ்கூல்ல வந்து நான் ஹாஸ்டல்ல இருந்ததுனால மேக்ஸிமம் ஸ்டடி பீரியட் எல்லாம் சும்மா தானே இருப்போம். அப்பெல்லாம் வந்து படிக்கல அப்போ. ஏதாவது ஒரு ஸ்டடி நம்ம பீரியட் படிக்க தானே. ஐ திங்க் சோ. படிக்குதான் நம்ம வேற ஏதாவது புக்கு படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு தமிழ் வாத்தியார் கூட ஒரு ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னா வழக்கம் போலதான் ராமாயணத்துல ராமர் கெட்டவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட். நான் வந்து ராமர் கெட்டவர்னு சொல்லி ஆர்கியூ பண்ண ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல ஆர்கியூ பண்றேன்.
பசங்களுக்கு எல்லாம் ஒரே ஜாலியா ஏதோ டைம் பாஸ் ஆகுது. ஏதோ 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. யாரும் என்ன பொண்டாட்டிய இப்ப கூட்டு போய் காட்டுல விட்டவன் குழப்பம். பொம்பள புள்ளைய நெருப்புல இறக்கி பார்த்தவன் நல்லவன் கிடையாது. நிச்சயமாவே அவன் நல்லவன் கிடையாது. அதுல டவுட் என்ன? ஆர்கியூ பண்றதுக்கே அங்க ஒண்ணுமே கிடையாது. பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இழுத்தீங்கன்னா அவர் ஹீரோ ஆயிர மாட்டாரு. அவரோட ஆட்டிடியூட்னால தான் அவர் ஹீரோ ஆவாரு. ம். இத அந்த சொன்னோம்னா மாரி நான் அந்த மாரி நான் பேசும்போது அத அவரு டிஃபெண்ட் பண்ணாரு. அதுக்கு அட்லாஸ்ட் ஒத்துக்கிட்டாரு அவரு. நான் பண்ண ஆர்கியூமெண்ட்ட. நமக்கு ஒரே சந்தோஷம். அதாவது வந்து நமக்கு என்ன நம்ம ஒரு 9வது படிச்சுக்கிட்டு இருக்க பையன், ஒரு எம்.ஏ, எம்.ஃபில் படிச்சவர்கிட்ட நம்ம பேசி அதுக்கப்புறம் அவர்ட்ட பேசியே இருக்க மாட்டாரு. மூஞ்சி குடுத்து பேசாம ஓடி இருப்பாரு. இல்ல. அங்க தான் டிஃபரன்ஸு. ஏன்னா இதுக்கு இந்த மாரி நான் வேற யாராவது ஒரு தமிழ் வாத்தியார்கிட்ட பேசியிருந்தேன் அப்டின்னா, அந்த வாத்தியார் "இருடா உனக்கு இருக்குடா" அப்டின்னு சொல்லி அ தெலுங்கு பட வில்லனா மாறி இருப்பாரு. ஆனா இவரு வந்து ஏதோ விக்ரமன் ஃபேன் போல ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாரு. அதனால ரொம்ப இன்னைக்கு வரைக்குமே டச்ல இருக்காரு. ரொம்ப வித்தியாசமா மாறிட்டாரு. நீ உனக்கு கிடைச்ச தமிழ் வாத்தியார் நம்ம காலேஜ்ல கிடைச்ச தமிழ் வாத்தியார் மாரி போல. அவரு ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாரு. சரியா? எனக்கு இது மாரி நடந்திருக்கு. நான் பிளஸ் 2 ஜூவாலஜி எக்ஸாம் எழுதும்போது, ஏதோ ஒரு ஒரு பாயிண்ட் ஏதோ எழுதி சம் சம் இன் ம். ஆ கேட்கலடா. ஹலோ. அந்த பிளஸ் 2 ஜூவாலஜி எக்ஸாம்ல இருந்து சொல்லு. பிளஸ் 2 ஜூவாலஜி எக்ஸாம்ல நான் கரெக்ட்டா எழுதியிருந்தேன். ஐ நோ தட் புக்ல அப்படிதான் இருக்குங்க. அவர சுழிச்சு குறைச்சிருந்தாரு. சார் இந்த மாரி சார் நான் போய் ரெக்வெஸ்ட் பண்றேன். ஆர்கியூலாம் பண்ணல. சார் இந்த மாதிரி இது கரெக்ட்டா தான் இருக்குது. மேபி குறைச்சிருப்பீங்க. ஏன் அப்படி அந்த மாரி கேட்கிறேன். நீ தப்பா எழுதியிருக்கப்பா அப்படின்னு. மேபி சார் பாயிண்ட் கரெக்ட்டா தான் இருக்குன்னா, புக் எடுத்துட்டு வந்தாரு. நான் போய் அப்ப சின்ன பையன் தானே பிளஸ் 2 படிக்கிறப்ப என்ன புக் எடுத்துட்டு போய் காட்ட போறேன். புக் எடுத்து காட்டணும்னா அது கரெக்ட்டா இருக்கு. ஹி காட் அஃபெண்டட் லைக் எனிதிங். அது தெரியாம நடந்துச்சுன்னா ஒரே நிமிஷத்துல முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவர் பார்க்கவோ, பேசவோ இல்ல. அது ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு ஒரு மெச்சூர்டான இண்டிவிஜுவல் வந்து ஒரு ஆர்கியூமென்ட்ட ஒரு ஒரு நாலேட்ஜ் கேதரிங் சிஸ்டமா தான் பார்ப்பான். அதே ஒரு சின்ன புத்தி இருக்கிறவன், ஒரு ஷேலோவா இருக்கிற ஒருத்தன், இவன் நம்மள கவுண்டர் பண்றான். இவன் வந்து நம்ம மொத்த கேரியரே கேள்வி கேட்கிறான். மேபி உங்க தமிழ்ல வந்து இவன் ஒரு 8வது படிக்கிற பையன். நான் எம்.ஏ, பி.எட், எம்.ஃபில் படிச்சிருக்கிறேன். நான் எவ்வளவு பெரிய ஆளு. என்ட்டயே நீ எதிர்த்து பேசுறியா? எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறியா? அப்படி சொல்லிட்டே இருந்தா இந்த சமூகம் உருப்படவே உருப்படாது. இப்போ ஒரு குவாலிஃபைட் இண்டிவிஜுவல்ட்ட மட்டும் தான் ஆர்கியூ பண்ணணும். ஒரு ஆர்கியூமென்ட்ங்கிறது எப்ப ஓகே. ஸ்டார்ட் பண்ணணும், எப்ப முடிக்கணும்னு இல்ல இருக்கு. என்னென்ன ஆர்கியூ பண்ணியிருக்கேன்னு பேசி முடிச்சிரும். அதுக்கப்புறம் அத பேசுவோம். நான் ஒரு அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அந்த தமிழ் மீடியம் புக்ல வந்து பசங்க நான் படிக்கும் 12த் படிக்கும்போது சொல்லுவாங்க. புக்ல வந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா, அது இருக்கின்றதுன்னு தான் நீங்க எழுதணுமா? இருக்கின்றனன்னு சொல்லி எழுதக்கூடாதாமே அப்படியா? நான் அப்படியெல்லாம் எழுதுனதில்ல. நான் கான்செப்ட்டா தான் எழுதுவேன். அதனால தான் எனக்கு மார்க் குறைச்சும் போட்டாய்ங்க. ஆனா ஏன்னா அப்படியே எழுதுற ஆட்கள் இருந்தாங்க. ஆனா பசங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம்னா பரவால்ல. நீங்க ஏதாவது ஒரு அளவுக்கு கான்செப்ட் ஓரியன்டடா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. ஆனா எங்களுக்கு வந்து மொத்தம் புக்ல இருக்கிறதே வாத்தியாருங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கையும் வந்து பின் பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால நான் கேட்டேன். எஸ். பண்ணியிருக்காங்க, பண்றாங்க. இதே மாரி பொண்ணுங்க நெறைய எழுதுறாங்க. ஆக்சுவலா செட்டிங் வெரி பேட் எக்ஸாம்பிள். அது கான்செப்சுவலா எழுதணும். ஒரு மனுஷனா இருந்தா 100 ஃபேக்ட் குடுக்கும்போது ஒரு 90, 95 ஃபேக்ட்ஸ் எழுதலாம். நான் 100யும் புக்ல இருக்கத அப்படியே வாந்தி எடுப்பேன் அப்படின்னு அப்படி எடுத்த ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களான்னு ஏன்னா அது எழுதி ஒரு 15 வருஷம் ஆச்சு. திரும்ப திரும்பி பார்க்கும்போது அப்படியே எழுதின ஒருத்தன் அப்படியே ஒரு நாசா சயின்டிஸ்டாவோ, நிலாவுக்கோ போயில்ல. அவனும் இங்கேயே தான் இருக்கான். சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நிச்சயமா அது ரொம்ப தப்பான முறை. அப்ப அதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். இருக்கின்றனவுக்கும் இருக்கின்றதுக்கும் ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. எனக்கு தெரியல. அதனால நான் கேட்டுக்கிட்டேன். இல்ல நான் அது உண்மதான். அப்படியே எழுதணும். அது புக்ல இருக்கிற மாரி பிரிண்ட் பண்ண மாரி எழுதுனா புத்திசாலி. அவனுக்கு ம். ரோட்ல விட்டா போய் பஸ் ஏறி அவன் சொந்த ஊருக்கு கூட தெரியாது. கேட்டா பெரிய புத்திசாலிம்பானுங்க. இருக்காங்க, இருந்தாங்க. ம். சோ புத்திசாலி அப்படிங்கிற டெஃபினிஷனே ரொம்ப பெரிய கேள்விக்குறியானது. அது ஸ்கூல் பசங்ககிட்ட நம்ம திணிக்கிறோம் இல்லையா? இதுதான் புத்திசாலித்தனம். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். புக்ல இருக்கிறத அப்படியே வாந்தி எடுக்கணும். சோ இந்த ம். சொசைட்டியோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே தப்பு தான். இத நம்ம ம். ஒரு பெரிய ஆர்குமென்ட்டாவே கொண்டு போலாம். பட் இப்ப நம்ம என்ன ம். பார்த்துட்டு இருக்கோம்னா, யூ கான்ட் வின் ஆர்குமென்ட். இரு. நான் இன்னும் ஒரு 2, 3 விஷயம். நான் காலேஜ்ல பெருசா ஆர்கியூ பண்ண மாரி ஞாபகம் இல்ல. ஆனா லாஜிக்கலா சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அந்த கொஸ்டினுக்கு பெருசா யாரும் ஆன்சர் பண்ணாம விட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது சொல்றீங்க. ரைஸ் வந்து
இந்த நார்மல் வந்து இதுல இருந்து எவல்யூஷன் ஆகி ரைஸ் வந்தது. நார்மல் அது என்னது? சைப்ரஸ் ரொடான்ட்ரஸ்ல இருந்து இது இதாகி புல்லுல வந்ததா? இருந்து கிராம்னேசி புல்லுல காட்டு புல்லுல இருந்து. புல்லுல இருந்து ரைஸ் எவல்யூஷன் ஆகி வந்தது. அதே மாதிரி ரோஸ் எதுல இருந்து எவல்யூஷன் ஆகி வந்தது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ம். அதெல்லாம் நீ ஏன் பேசுற? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க என்ன பார்த்து. ஆக்சுவலா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு இன்னைக்கு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஹெச்டி படிச்சிருக்கேன்ல. ஒண்ணும் இல்ல. எல்லா செடிகளும் இன்னைக்கு நம்ம நம்ம கமர்ஷியலா யூஸ் பண்ற எல்லா செடிகளும் ஒரு காலத்துல காட்டுல இருந்த செடிகள் தான். அதோட அம்மா, தாத்தா, பாட்டி. அதிலிருந்து பெட்டரா நமக்கு வேணுங்கிற மாதிரியான செடிகள தொடர்ச்சியா செலக்ஷன் பண்ணிட்டே இருக்கும். லைக் மாமரம்னா, இன்னைக்கு காட்டுல போய் ஒரு பழம் சாப்பிட்டா புளிக்கும். ரொம்ப புளிக்கும். அது மரம் ரொம்ப பெருசா ஜைஜாண்டிக்கா இருக்கும். ஏறி பறிக்க முடியாது. அது பழம் கீழ விழுகும், உளுந்து உடைஞ்சிரும். ஏதாவது அனிமல்ஸ் எடுத்து சாப்பிடலாம். ஆனா நம்ம வச்சிருக்கிற மாமரம் குட்டையா இருக்கும். ஒரு 10 அடிக்குள்ள தான் இருக்கும். பழத்த பறிக்கலாம். பழம் இனிப்பா இருக்கும். சோ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த மரத்தோட பழத்த சாப்பிடுறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு, டேஸ்ட்டா இருக்கு, இனிப்பா இருக்கு ஓகே, அப்படிங்கும்போது அத ஓகே. கொண்டாந்து வீட்ல நடுறோம். நம்ம இத தனியா பேசிப்போம். அதுக்கப்புறம் அ நான் பெருசா பண்ண ஆர்கியூமென்ட் அப்படின்னா, அந்த நம்ம யுபிஎஸ்சி படிக்கும்போது கொஞ்சம் நெறைய உலக உலக விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், இது எதுவுமே தெரியாம ஒருத்தன் இருப்பான்ல. அவன் அவன ஏதாவது வச்சு செய்றது. அவன வச்சு செய்யறது. அவன்கிட்ட வந்து இது இதெல்லாம் இருக்கு உனக்கு தெரியுமா? "உனக்கு இப்படிலாம் இதெல்லாம் தெரியாதா? இது கூட இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் உனக்கு ஏன் தெரியாம இருக்க? இதெல்லாம் தெரியல ஏன் இருக்க?" ஆ அந்த மாரி ஆர்கியூ பண்றது. அவங்க ஏதாவது ஒரு பொலிட்டிக்கலாவோ, ஏதாவது ஒரு தப்பா சொல்லிட்டாவோ, அல்லது வந்து அவங்க ஏதாவது எமோஷனல் டைப்ல ஏதாவது ஒரு ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டடான விஷயத்துல எமோஷனல் டைப்பா ஏதாவது ஒரு டிசிஷன் சொல்லிட்டாவோ, இல்ல அது நீங்க ரொம்ப எமோஷனலா ஆச்சு இது பண்றீங்க. ஒரு பியூரோகிராட் மாரி இருந்து நம்ம வந்து இல்ல இதெல்லாம் இந்த பிரச்சனைய சால்வ் பண்றதெல்லாம் இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இதனால அத சால்வ் பண்ண முடியாது. நான் 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 சொல்றேன். நாம ஆல்ரெடி டூர் போயிருந்தோம். நம்ம கூட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் வழிகாட்டி. ஹிந்திக்காரரு. நம்ம கூட படிச்சாப்ல. ம். அவன் வந்து தமிழ்நாடு பார்டர் தாண்டுற வரைக்கும் நார்மலா நம்ம கூடயே தான் இருந்தான். நாம சொல்றத ஊம்பிட்டிட்டு இருந்தான். ஹைதராபாத் போனோனே ஆள் கொஞ்சமா மாறிட்டான். டெல்லி ம். போன உடனே அவன் வித்தியாசமாயிட்டான். வரல நான் சொல்றேன். ஹைதராபாத்ல இருந்து அப்படியே மேல போக போக கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே போறாங்க. டெல்லி போகும்போது டோட்டலா கடக்கனா மாறிட்டான். அப்படித்தானே? சரியான பசி. ஒரு நாள் கொலை வெறி. பசினா பசி. இந்த சப்பாத்தியும் ஒத்துக்கல. டிராவலு நம்ம வேற ஆடிட்டு இருக்கோம், பாடிட்டு இருக்கோம். டக்குனு பசிக்குது. தண்ணி கூட நமக்கு செட் ஆகல. எதுவுமே செட் ஆகல. அவன் வந்து நான் வந்துட்டு ஏதோ போயிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு டிக்கெட் கவுண்டர் வாங்கிட்டு உள்ள போறோம். அப்போ வந்து எங்களுக்கெல்லாம் ஹிந்தி தெரியல. கூட்டு போடாங்கன்னு ரொம்ப கேஷுவலா போயிட்டு இருக்கோம். அவன் என்ன சொல்றான்? பீயிங் இந்தியன் யூ ஷுட் நோ ஹிந்திங்கிறான். அவனுக்கு அதே தைரியம் தமிழ்நாட்டுல சொல்லியிருந்தான்னா வேற. அன்னைக்கு கொலை பசி, கொலை வெறி. பீயிங் ம். இந்தியன் யூ ஷுட் நோ ஹிந்தின்னா, அப்படியே அவன தூக்கிரலாம்னு நான் நெனச்சேன். ம். ஆனா இல்ல அவன அப்படியே பசி ஒண்ணும் பண்ண முடியல. அவன் ஒண்ணும் இல்ல. எங்கேயும் போகல. திரும்பி நம்ம கூட வந்து 1 வருஷம் இருந்தா அவன வச்சு சதைச்சுட்டோம். அது வேற விஷயம். அது வரலாறு. அவன் நம்மள என்னைக்குமே மறக்க மாட்டான். ஆனா பீயிங் இந்தியன் யூ ஷுட் நோ ஹிந்தின்னு சொன்னான் பாரு. அதுவும் வடக்குல வச்சு. ம். அவனுக்கு தில்லு இருந்தா அது தமிழ்நாட்டுல தர்மபுரிலயோ, திருநெல்வேலியில அவன் சொல்லியிருந்தான்னா, உண்மையா நீ ஆம்பள தான். நீ என் இடத்துல ஏன்னா ஹிந்தி நான் படிச்சேன். நீ ஏன் படிக்கல? 100 கோடி பேர் படிக்கிறான். அது யூ கேன் ஆர்கியூ. அதுல எந்த எந்த மாற்றமும் இல்ல. ஏன்டா நீங்கலாம் படிக்காம இருக்கீங்க? இல்ல நான் இங்கிலீஷ் படிச்சேன். நான் பேசிட்டு போறேன். ஆனா ம். ஒருத்தன் கொலை பசியில, கொலை வெறியில அவன் இடத்துல அவன கூட்டிட்டு போய் வச்சு செய்யறது வந்து, இது வந்து கார்னரிங் அபிலிட்டி. நம்ம ம். ஆர்கியூ பண்றதோட அடுத்த ஸ்டெப் கார்னரிங். அவனால ம். திரும்ப கவுண்டரே பண்ண முடியாத ஒரு இடத்துல அவன வச்சுட்டு, பாரு பேசு பாப்போம். பேசுறா நீ அப்படிங்கிறது. இத வந்து ம். சுப்பீரியர்ஸ் நெறைய பண்றாங்க. ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருப்பான், மேனேஜரா இருப்பான். கீழ இருக்கிறவனுக்கு அவன் சொல்றது சரின்னு தான் இருக்கும். ஆனா நீ பேசுவியா? பேசுடா பாப்போம். அது வந்து ம். டாக்ஸிக் ஆட்டிட்யூட். அது மொத்த இன்ஸ்டிடியூட்டுக்குமே கெடுது. இல்ல சரி ஓகே. நான் என்ன கேட்கிறேன்னா, உனக்கு இந்த புரிதல் ஆர்க்யூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற புரிதல் உனக்கு எப்ப வந்தது? ம். நான் வந்து இந்த யூ கேன் வின் புக் ஷிவ்கரா புக் ஒரு டைம் படிச்சேன். யூஜிலியோ செகண்ட் இயர் என்னவோ. ம். அ அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் ஏதோ எழுதியிருந்தது. லைக் இந்த ம். மாரி ம். அ அன்பிளசன்ட்டான விஷயங்கள் செய்யக்கூடாது. ம். இல்லன்னா வந்து தேவையில்லாத வேலைகள போய் நோண்டிட்டு இருக்கக்கூடாது. அப்படி ஏதோ இருந்தது. எனக்கு எக்ஸாக்ட்டா வரல. ம். ம். இல்லன்னா திருக்குறள் எடுத்துக்கலாம். "ஒரு அறமும் நன்மையும் ம். அறமும் நன்மையும் பயவா வினை." அதாவது ஒரு வேலை செய்றோம். மீன்ஸ் டேக் இட் அஸ் அன் ஆர்குமென்ட். ஒரு ஆர்குமென்ட் பண்றோம். அதனால ஒண்ணு நன்மை பயக்கணும். இல்ல அறம் பயக்கணும். நல்லது நடக்கணும். ம். இந்த 2மே நடக்காம விஜய்க்கு ஏன் 2 பொண்டாட்டி இல்ல 1 பொண்டாட்டி அப்படி பேசுறதால, ம். ஒரு நமக்கும் நல்லதில்ல, சமூகத்துக்குமே நல்லதில்ல. ம். சோ இந்த மாரியான விஷயங்கள அங்கேயே கட் பண்ணிடணும். ம். சோ இப்போ விஜய்க்கு 1 பொண்டாட்டியா? இல்ல த்ரிஷா பொண்டாட்டியா? கேட்குறாய்ங்க. இது 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 வந்து தேவையில்லாத கண்டெஸ்ட்ங்கிறது தான் என்னோட கருத்து. ம். நம்ம ஓவரா பேசுறோமோ? பொலிடிக்ஸ் பேசுறோம். ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. இல்ல.
ஆக்சுவலா நான் எந்த பாயிண்ட்ல வந்து நான் ஆர்கியூமெண்ட் எதுக்கு பண்ணிக்கிட்டுன்னு நான் யோசிச்சேன் அப்படின்னா, நான் வந்து அடிபட்டெல்லாம் யோசிக்கல. ஏன்னா, நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட்ட ஸ்டார்ட் பண்றோம்னா, அந்த ஆர்கியூமெண்ட்ல ஜெயிச்சிடணும். ஆப்போசிட்ல இருக்கவன சில்லு சில்லா சதச்சிரணும். ஒரு ஆர்கியூமெண்ட்ட ஸ்டார்ட் பண்றேன்னா, "நீ எப்படி அப்படி சொல்லலாம்?" அவன் தான் கால்ல விழுந்து கதறான். "ஐயோ சாமி! நான் தெரியாம தப்பா சொல்லிட்டேங்க. என்ன விட்டுருங்க." அப்படின்னு சொல்லி சொல்ற மாரி செஞ்சிரணும். அப்படிதான் நான் ஆர்கியூ பண்ணுவேன். ஆனா, நீ காலேஜ்ல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க. முட்டாள்கள் தான் ஆர்கியூ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் இப்ப கேட்டுருக்கேன். ஆனா நான் அத பெருசா எடுத்துக்கல. இதான் இதான் சிவகர புக்ல இருக்கும். இதா ம். இருக்கும். முட்டாள்கள் தான் ஆர்கியூ பண்ணுவாங்க. அது குறிப்பா முட்டாள்களோட ஆர்கியூ பண்ணவே கூடாது. யூ கான்ட் வின் ஆர்குமென்ட் வித் அ ஃபூல். சிவகர் ம். என்ன சொல்லியிருப்பார்ன்னா, ஒரு 2 பேர் 2 புத்திசாலிங்க ஆர்கியூ பண்ணும்போது, எது ம். சரியோ அத நோக்கி ஆர்கியூ பண்ணுவாங்க. ம். இப்ப நிலா வந்து வட்டமா இருக்கு, பூமியிலும் தூரமா இருக்குன்னு ஆர்கியூ பண்ணுவோம். ம். ஆனா ஒரு 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 முட்டாள் இருக்கான்னா, அவனுக்கு எது தெரியுமோ அதான் ஆர்கியூ பண்ணுவான். நிலா அவ்வளவு தூரத்துல இருந்தா நமக்கு எப்படி நைட்ல தெரியும்? நிலா பக்கத்துல தாங்க இருக்கும். நம்ம எட்டி புடிச்சிடலாம். அப்படியே ஆர்கியூ பண்ணானா, ஏன் எப்படி எட்டி புடிச்சிடலாம்னா, அவன் சொல்லிட்டே இருப்பான். நைட்ல பார்த்தா தெரியுது. நம்ம ஒரு வண்டிய வச்சுட்டு போனா புடிச்சிடலாம். அவன ஜெயிக்கவே முடியாது. ராக்கெட்ல போனா கூட முடியாதுங்கிறது புத்திசாலிக்கு தான் தெரியும். ஒரு முட்டாள் என்னங்க டெய்லி தான் பார்க்குறேன். இங்க தான் இருக்கு. நான் போய் புடிச்சிட மாட்டேனா? பாட்டெல்லாம் இருக்கு. நிலாவத்த கையில புடிச்சுட்டு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படின்னு கேட்டான்னா, டென்ஷன் ஆகுமா ஆகாதா? நெறைய பேர் பண்றாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தர்ட்ட போய் நிலம் பக்கத்துல இருக்கா, தூரத்துல இருக்கான்னு அவசியமே ம். அவன் வந்து அவன் வாழ்க்கையில அவன் எக்ஸிஸ்டன்ஸே ஒரு கேள்விக்குறி. இவன் நாட்டுக்கே, இந்த வீட்டுக்கு தேவையில்லாத ஒருத்தன். அவன்கிட்ட போய் நிலம் எங்க இருக்குன்னு நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ம். 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 பக்கத்துல இருக்கா, தூரத்துல இருக்கான்னா, நீ போய் பார்த்துட்டு வாப்பான்ட்டு போயிட்டே இருக்கலாம். ம். ம். சோ இல்ல ஆக்சுவலா ஆக்சுவலா நான் வந்து இந்த மாரி ஆர்கியூலாம் பண்ணிக்கிட்டே இருந்த டைம்ல, எப்படியும் உங்களாலயும் மறந்திருக்க முடியாது. ஒரு டைம் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சு. இந்த லாஸ்ட் பால்ல மலிங்கா ஒரு எல்பிடபிள்யூ எடுப்பாருல்ல, தாக்கூர வச்சு. ரணமான சொல்லு சொல்லுங்க. அ அதாவது எப்பவுமே ஃபைனல் நாங்க வந்தா நாங்க ஜெயிச்சுருவோம். நீங்க ஒரு டைம் தான் ஜெயிச்சிருக்கீங்க. அ அந்த மாரி டைம்ல அப்ப கப்பு ஜெயிச்சப்போ வந்து நெறைய ஆர்கியூமென்ட் போகுது. அதாவது வந்து அ அந்த ஒயிட் பாலுக்கு வந்து ஆர்கியூ பண்ணாங்க. பொல்லார்டு போய் நின்னது தப்பு அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணாங்க. இப்ப வழக்கம் போல வந்து குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு இது நடந்துகிட்டே இருக்கு. குரூப்லயோ அல்லது வந்து ஸ்டேட்டஸ்லயோ இந்த மாரி ஆர்கியூமென்ட்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன். ஸ்டேட்டஸ்ல எவனா வச்சானா நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். குரூப்ல வந்து எவனாவது ஒருத்தன் வந்து அங்க சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி பேசிட்டானா, நீங்க பேக்க வச்சு வச்சிருக்கீங்க. அந்த மாரி ஒரு ஆர்கியூமென்ட் போய்க்கிட்டே இருக்கு. எல்லா டைம்லயும் நான் போய் நான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து குரூப்லயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி ஓகே. இவன்கிட்ட நம்ம பேசி ஜெயிக்க முடியாது. அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அந்த மாரி நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது, எப்போ ஒரு டைமு நம்ம பாஸ்கர் சார் இருக்காருல்ல, கேபிட்டல்ஸ். ஒரு டைம் அவரு என்ன பண்ணாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சீரியஸ்லன்னு நெனைக்கிறேன். ஒரு டைமு நம்ம ஸ்டேட்டஸ்லாம் இப்பலாம் வைக்கிறதில்ல. அப்பலாம் ஸ்டேட்டஸ் வைப்போம். ஏதாவது மும்பை இந்தியன்ஸு சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து மும்பை ஜெயிச்சிருச்சு. அப்ப ஏதோ சில ஸ்டேட்டஸ்லாம் வச்சோம். கடைசியா வந்து அப்ப வந்து சென்னை கப்பு ஜெயிக்குது. அப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர்கிட்ட யாரெல்லாம் இந்த மாரி வந்து மும்பை ஜெயிக்கும்ன்னு சொல்லி சொன்னாங்களோ, அத ஸ்கிரீன்ஷாட்டா ஸ்டேட்டஸா எடுத்து வச்சு, ஒரே இதுல போட்டு அன்னைக்கு அதுக்கு ஸ்டேட்டஸ் பேரு தான் வைக்கிறாரு. செய்க. இங்க பாத்தீங்களா? இப்படிலாம் பேசுனானுங்க. இன்னைக்கு நாங்க ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சுட்டோம், ஜெயிச்சுட்டோம், நாங்க ஜெயிச்சுட்டோம். ஒரு மனுஷன் 2 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு டைம் நான் இதையே பத்தி திரும்பவும் அவர்ட்ட பேசும்போது, இதையே ஆர்க்யூ பண்ணும்போது, அவரு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, "நேத்து நீ ஏன்டா இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன். அ மரியாதை போச்சு. அவரு என்ன சொன்னாருன்னா, "நான் உன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன். நீ ஏன்டா இவ்ளோ சைல்டிஷா இந்த இந்த இடத்துல மட்டும் நீ ஏன்டா இவ்ளோ சைல்டிஷா ஏன்டா ஆர்க்யூ பண்ற? ஏன்னா நீ எல்லா இடத்துல பேசும்போது நீ ஏதோ பேசுற, நீ ஏதோ சொல்றத கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஆனா இந்த மாரி நீ கன்டினியூஸா ஏதாவது ஒண்ணு சொல்லும்போது, ஓகே இவன் இத தானே சொல்லப் போறான்னு சொல்லி எல்லாருக்கும் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கேடா அப்படின்னாரு. நான் அப்பதான் யோசிச்சேன். ஆமா கரெக்ட் இல்ல. நம்ம ஏன் ஆர்க்யூ பண்ணணும்? நம்ம ஏன் ஆர்க்யூ பண்ணி நம்மளுடைய தரத்த முதல்ல தாழ்த்திக்கணும். நம்ம என்ன ஐபிஎல் கம்பெனி ஓனரா என்ன? ஆ சிஎஸ்கே ஓனர்ஷிப் இப்போ உனக்கு எனக்கு ஆ குடுத்தாங்களா? ஆ இப்போ யாராவது வந்து அதேதான். வள்ளுவர் அறக்கட்டளை சொல்லிட்டாரு. "ஒருவுக நன்மையும் அறமும் பயவா வினை." ம், ம், நம்ம ம். பொழுதுபோக்குக்காக பேசுறது வேற, ப்ரொஃபஷனலா பேசுறது வேற. ம், ம், ம். சோ இதனால நமக்கு உனக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல. இப்ப இந்த ம், ம், சமூகத்துக்கும் நல்லதில்ல. அந்த மேட்ச நம்ம இன்னைக்கு மறந்தே போயிட்டோம். ம், ம், ம். ஆமா அதான் இது யாருக்குமே நல்லதில்ல. அ அத ஏன் பேசணும்?
அதான் அதையும் பேசணும் நம்ம. யாருக்குமே நல்லதில்ல. நம்ம ஏன் அத பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணி அதுக்காக நம்ம ஒரு எனர்ஜி போட்டு அது அது எல்லாத்துக்குமே வேஸ்ட் இல்ல. இன்னொன்னு என்ன அப்டின்னா, அதுக்கப்புறம் தான் நான் வந்து நெறைய சேஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டேன். எப்படி அப்டின்னா, இப்ப யாராவது ஏதாவது வந்து நம்மகிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 விஷயம் இருக்கு. நம்மகிட்ட ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னா, நம்மகிட்ட ஒப்பீனியன் கேட்கறாங்க. அதனால ஷேர் பண்றாங்க. 2வது விஷயம் இன்ஃபார்ம் பண்றாங்க. சரியா? இது 2ல எந்த விஷயம்னு கண்டுபிடிக்கணும். நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப யாராவது ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து, "ஏய் நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்ன்னு இருக்கேன்டா. இந்த மாரி ஒரு டீ கடை போடலாம்ன்னு இருக்கேன்டா. நான் ஹோட்டல் கடை போடலாம்ன்னு இருக்கேன்டா" அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, "ஓ! அப்படியாப்பா! ரொம்ப நல்லது பண்ணு." அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவங்ககிட்ட போயிட்டு, "அ எல்லாரும் எல்லாரும் எத்தன டீ கடை வச்சிருக்காங்க? உனக்கு முதல்ல டீ போட தெரியுமா? இப்ப ஹோட்டல் கடன்னா உனக்கு பரோட்டா போட தெரியுமா? அன்னைக்கு பரோட்டா மாஸ்டர் வரல அப்படின்னா, நீ கடைய இழுத்து மூடிட்டு போயிடுவியா? இந்த ஊர்ல எத்தன ஷாப் இருக்குன்னு தெரியுமா? குளோஸ் பண்றதுலயே 30% ஆஃப் த ஹோட்டல் தான் ஓப்பன் பண்ணி வித்தின் 4, 5 மந்த்ல குளோஸ் பண்றாங்க தெரியுமா?" இந்த டேட்டாவெல்லாம் அவன்கிட்ட மூச்சு முட்ட பேசுறது வேஸ்ட்டு. இப்ப அவன் ஏன்னா அவன் நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்றான். அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்றான் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதெல்லாம் பேச தேவையில்ல. இல்ல ஒருத்தன் வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு, "இல்லடா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இதெல்லாம் பண்ணலாமான்னு நான் யோசிக்கிறேன். நீ அப்படி உன்னோட இல்ல. ஒப்பீனியன் என்னன்னு சொல்ற? சொல்லுடா." நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு பெரிய ஐடியா பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஃபுட் ரிலேட்டடா பண்ணலாம். நம்ம ஊர்ல சாப்பாடு நல்லா போகுதுடா. என்ன பண்ணலாம்? அது ஃபுட்ல டீயா, காஃபியா, சாப்பாடா? இல்ல ஒரு சின்ன சத்துணவா? இல்ல ஒரு மில்லட் மிக்ஸா? இல்ல ஒரு நைட் நேரத்துல ஏதாவது சூப்பா? இப்படி நெறைய ஆப்ஷன் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு எடுக்கலாமே. நம்ம ஊர்ல இதுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்குமா? அது டிஸ்கஷன். அ ம். அதுக்கு நான் டீ கடை வைக்கிறேன். வந்து டீ குடி மச்சி. அப்படின்னா வரேன் மச்சி. அவ்வளவுதான். ம். சோ நமக்கு அது தெரியும். அவன் டீ குடிக்க கூப்பிடுறானா? டீ போட கூப்பிடுறானான்னு. ஆ. இந்த 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 ஒரு டிசிஷனுக்கு வந்தோனே நான் நெறைய ஆர்கியூமென்ட்ட ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சேன். "ஓ! அப்படியா? நல்லது. பண்ணுங்க. பேஸ்" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது பெருசா இது பண்றதில்ல. எதுக்கு நம்ம அந்த ஆர்கியூமென்ட்ட பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு என்ன அப்டின்னா, முக்கியமான பாயிண்ட் இந்த புக்ல ஒரு இன்சிடென்ட் அவரு சொல்லியிருப்பாரு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ தாண்டி இந்த புக்ல ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த புக்ல என்ன அப்டின்னா, அ நம்ம கொஞ்சம் லோக்கலா சொல்றேன். லோக்கலைஸ்ட் பண்ணி சொல்றேன். இந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் தமிழ்மயப்படுத்துறாங்கல்ல அந்த மாரி. எல்லாரும் சேர்ந்து ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போவாங்க. அ ஒரு பார்ட்டிக்கு போகும்போது சும்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம நம்ம இதுக்கு பேசிப்போம். நம்ம இதுக்கு சொல்லுவோம். ஒரு பாட்ட சொல்லிட்டு இவரு என்ன சொல்றாருன்னா, இந்த இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் வந்து இளையராஜா அப்டின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. சரிங்களா? சொல்லும்போது பக்கத்துல இருந்தவர் இருந்துகிட்டு, "அது எப்படிங்க இளையராஜா? இந்த பாட்டுக்கு இளையராஜா கிடையாதுங்க." எஸ்.ஏ. அப்படின்னு சொல்லி ராஜ்குமாரு. சொல்றாரு. எஸ்.ஏ. ராஜ்குமாருங்க இதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த ப ப ஆப்போசிட்ல இருந்த பெர்சன் இருந்துட்டு, "இது இவருக்கு நல்லா தெரியுமே, என் ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியுமேன்னு" சொல்லி ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு அந்த கான்வர்சேஷன இழுத்து விடுறாரு. அந்த ஃப்ரெண்ட் இருந்துட்டு, "எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐ டோன்ட் நோ" நினைவுகளா சார். அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு இவரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அவரு கேட்கிறாரு, "ஏன்டா உனக்கு தான் அது தெரியும்ல, எஸ்.ஏ. ராஜ்குமார் தான் அதுக்கு மியூசிக் டைரக்டர்ன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுமே உனக்கு. அத ஏன்டா நீ சொல்லல?" அப்படின்னா, அவன் உன்கிட்ட கேட்டானா? இதுக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு உன்கிட்ட கேட்டானா முதல்ல? அவன் ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான். எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு போய் விடாம, அந்த இடத்துல நீ எதுக்கு போய் உன்னுடைய ஒப்பீனியன சொல்ற? இந்த ஒப்பீனியன் சொல்றேன் நெறைய காரணங்கள் இருக்கு. ஒண்ணு நீ அந்த இடத்துல வந்து உங்க எல்லாரையும் விட எனக்கு நெறைய தெரியும்னு சொல்லி ப்ரூவ் பண்றது. ஆ நீ அதாவது நீ இந்த மாரி ஒரு விஷயத்த சொல்றதுனால உன்ன விட எனக்கு நெறைய தெரியும். நான் சுப்பீரியர். நீ இன்ஃபீரியர்ன்னு சொல்லி ஷோ பண்றது. அவன வந்து கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையோட நெனைக்க வச்சு, அவன கொஞ்சம் இறக்கறது. இந்த மாரி விஷயம்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு? நம்ம அங்க போனதுக்கான பர்ப்பஸ் என்ன? ஒரு பார்ட்டிக்கு போனோம். அங்க ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். வந்தோம். அதுக்கு தானே போனோம். அத பண்ணிட்டு வாயேன்டா. அத எதுக்குடா நீ அங்க ஆர்க்யூ பண்ற? அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அதேதான். இங்க இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "ஒய் டூ ப்ரூவ் அ மேன் ஹி இஸ் ராங்? இஸ் இட் அது கோயிங் டூ எங்க அவர் மேக் ஹிம் ராங் லைக் யூ?" ம். இப்போ அவன் தப்பு அப்படின்னு சொல்றதால அவன லைக் பண்ண போறானா? ஒரு ரிலேஷன்ஷிப்ல கிரானிக்கா அதாவது அக்யூட் ஆங்கிள்ஸ அவாய்ட் பண்ணணும். 2 பேர் ம். பேசுறாங்க. இந்த மரம் நேரா தான் வளருங்க அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். இன்னொருத்தன் நேரா தான் வளரும் அப்படின்னு ஒத்துக்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், "அட அறிவு கெட்டவனே மரம் நேரா எப்புட்றா வளரும்? மரம் பூமிக்கு கீழயும் வளரும். அப்பதான்டா அது மரமே ஆகும்" அப்படின்னு சொல்லலாம். அந்த ம். வேர் தான் ரொம்ப முக்கியம். மரம் அப்புறம் தான். இத ம். வந்து இவ்வளவு அக்யூட்டா சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒரு செடி நட்டோம்னா ம். மேலயும் கீழயும் வளருங்க. சிம்பிள். ம். ம். இப்போ ம். ஜாப்பனீஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஏதாவது டின்னர் ஹோஸ்ட் பண்ணும்போது, இல்ல இப்பவும் அந்த பழக்கம் இருக்கா ஜப்பான்ல. அவங்க டின்னர் ஹோஸ்ட் பண்ணும்போது, எந்த ஒரு எந்த ஒரு ஃபேக்ட்டையுமே அறுதியா உறுதியிட்டு இதுதான் அப்படின்னு முடிக்கக் கூடாதாம். ஒரு ம். ஃபேக்ட்ட இருக்கலாம் அப்படின்னு முடிச்சாதான் இன்னொருத்தன் அங்க இருந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு மரத்த நடுறோம், மேலயும் வளரும், கீழயும் வளருங்கன்னா, அது கீழ எப்படி வளரும், மேல எப்படி வளரும்னு இன்னொருத்தன் பேசலாம். அது மேல பச்சையா இருக்கும், கீழ பிரவுனா இருக்கும்.
மேல காய் வைக்கும் அப்படின்னு ஒருத்தர் பேசலாம். இல்ல ஒருத்தன் வந்து இல்ல மரம் கீழே தான் வளரும், ஏன்னா பூமி தகுதியும் முக்கியம். இல்ல ஒருத்தன் சன்னு தான் முக்கியம், மேலதான் வளரும். அவன் சன்னை பத்தியே ஒருத்தன் பேசிட்டு இருக்க, பூமியை பத்தி ஒருத்தன் பேசிட்டு இருக்க, நடுவுல சுத்தி நிக்கிற எல்லாருமே கோமாளி ஆயிடுவாங்க. இந்த 2 முட்டாள்களுக்கு மத்தியில நம்ம வந்து சிக்கிட்டோமேனா, இவனுங்க கத்திட்டு கிடக்கானுங்க, இவங்களுக்குள்ள நம்ம டைம் வேஸ்ட் பண்றானுங்கன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ அதாவது நம்ம சின்ன வயசுல பண்ண கான்வர்சேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய சொன்னோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்பெனில வேலை செய்யறோம், ஒரு ஒரு ஆபீஸ்ல நம்ம வேலை செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு மேல ஒரு சுப்பீரியர் இருப்பாரு. அவரு கூப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாரு, அது நமக்கு தப்புன்னு தெரியும். அது தப்புன்னு தெரிஞ்சு அவர் ஏத்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல ஒரு ஆர்கியூ ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுவேன்னா, நமக்கு தெரியுது அப்படின்னா, இல்லைங்க இது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் ஒரு டைம் சொல்லுவேன். சொன்னதுக்கு அப்புறம் இல்ல 1 1 3 தான் அப்படின்னா, ஆமா சாமி 1 1 3 தான். அதனால என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிருவேன். ஏன்னா அந்த இடத்துல அவரு தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியோ, அல்லது வந்து உனக்கு உன்னை விட எனக்கு நிறைய தெரியும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியோ, அங்க ஒண்ணும் பெருசா நடக்க போறதில்ல. அதை என்னைக்கா ஒரு நாளைக்கு நீ தெரிஞ்சுப்ப. 1 1 2ங்கிறத என்னைக்கா ஒரு நாளைக்கு நீயே ரியலைஸ் பண்ணுவ. அப்படி நீ ரியலைஸே பண்ணலனாலும் எனக்கு ஒன்றும் பெருசா லாஸ் கிடையாது. ஆனா என்னுடைய கடமை சொல்ல வேண்டியது, அந்த கடமையை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாம். உனக்கு என்னப்பா பைத்தியம், நீ என்ன வேணா பேசுவ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நம்ம இல்ல மூவ் ஆன் பண்ணிட்டு அது போயிடலாம். அப்படி இல்ல. டைம் இஸ் எவ்ரிதிங்ன்னு சொல்லுவாங்க. அதாவது காலத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. இன்னைக்கு கத்துக்கலாம், நாளைக்கு கத்துக்க போறான். நாளைக்கு தான் செத்தா போயிர ம், போறான். அவனுக்கு நீ ம், தான் ம், சொல்லிக் கொடுக்கணும். அவனுக்கு நீ வாத்தியார் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. ம், ம். அதுக்கு அவனுக்கு ஒரு பொண்டாட்டி வாத்தியாரா இருக்கலாம். அவனோட ஆ, பையனை பார்த்து அவன் கத்துக்கலாம். ஒரு ரோட்ல போய் கத்துக்கலாம். ஒரு கண்டக்டரை பார்த்து கத்துக்கலாம். இதோட ஃபேக்ட் அவன் இந்த ஃபேக்டர் எல்லாமே சுத்தி தான் இருக்கு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தெரிஞ்சுக்க போறான். ம். ஏன்னா நம்ம மேபி அந்த கான்வர்சேஷன்ல ஜெயிச்சிடலாம். இப்ப நம்ம ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஆர்கியூமெண்ட்ல நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இழக்க ஆரம்பிச்சிடும். எந்த ஆர்கியூமெண்ட்லயுமே வந்து எவ்வளவு பெரிய ஆர்கியூமெண்டா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் ஆர்கியூமெண்ட்ல ஜெயிப்பாங்க. யாரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ரிலேஷன்ஷிப் பழைய மாதிரி இருக்காது. அதுக்காக இப்போ ஆர்கியூமெண்ட்டே பண்ணக்கூடாதா அப்படின்னா, இவர் அந்த புக்ல அந்த பாயிண்ட சொல்லல. நான் என்னோட ஓன் பாயிண்டா சொல்றேன். அதுக்காக நீ ஆர்கியூமெண்ட்டே பண்ணக்கூடாதா வாழ்க்கையில அப்படின்னா, பண்ணலாம். நீ யாருகிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீ சொல்றத ஒரு விஷயத்த ஆப்போசிட்ல இருக்கவன் கேட்பான். அத கேட்டு அவன் வந்து லாஜிக்கலா அதுக்கான ஒரு ஆப்போசிட் பாயிண்ட் அவன் குடுப்பான். நீ சொன்னத அவன் தனியா இருந்து யோசிச்சு பார்ப்பான். அதனால அவனுக்குள்ள ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்கும். இல்ல அவன் சொன்னத கேட்டு உனக்குள்ள ஏதாவது கரெக்ஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நீ பண்ணலாம். அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் ஆர்கியூமெண்ட் மட்டும் தான் பண்ணுவேன். நான் ஆர்கியூமெண்ட்டுக்காக நெறைய விஷயத்த நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசுனோம் அப்படின்னா, அந்த ஆர்கியூமெண்ட் வேஸ்ட். மேபி எல்லாருக்கும் வந்து குளோஸ்டா ஒரு ஒரு 2, 3 பேர் இருக்கலாம். அந்த மாரி ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு. அந்த மாரி பெர்சன் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரொடக்டிவா வந்து ஒரு ரிசல்ட்ட வெளியில கொண்டு வரலாம். அவங்கிட்ட மட்டும் ஆர்கியூ பண்ணலாம். மத்த எல்லார்கிட்டயுமே ஆர்கியூ பண்றது வேஸ்ட். ஆர்கியூ பண்ணா ஒண்ணு நமக்கு டைம் வேஸ்ட்டு, தேவையில்லாம நம்மளோட எனர்ஜி வேஸ்ட்டு. சரிப்பா, நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருந்துரலாம் நம்ம. இதுதான் என்னுடைய கன்க்ளூஷன். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, வினை வலிமை, தன் வலிமை, மாற்றான் வலிமை, துணை வலிமை, துணிந்து செயல். அதாவது ஒரு வேலை இங்க அந்த வேலையில இங்க ஆர்குமெண்ட்டை பிக்ஸ் பண்ணுவோம். ஒரு ஆர்குமெண்ட் இருக்குன்னா, அந்த ஆர்குமெண்ட்டை பத்தி நம்ம படிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? எதிரிக்கு என்ன தெரியும்? நம்ம கூட ஆர்கியூ பண்றவங்க குவாலிஃபைடா. ஒரு ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்கறோம்னா, ஒரு சிஎஸ்கே ஃபேனும், மும்பை இந்தியன்ஸ் ஃபேனும் ஆர்கியூ பண்ணலாம். ஒரு சிஎஸ்கே ஃபேன் போய் மான்செஸ்டர் ஃபுட்பால் லீக்ல இருக்கிறவனோட ஆர்கியூ பண்ண முடியுமா? முதல்ல அவன் எம்ஐ ஃபேனான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க அவங்க பண்ணுவாங்க. நீ சொல்லு. இப்போ அவன் எம்ஐ ஃபேனா, ஆர்சிபி ஃபேனா தான் அவன்ட்ட ஆர்கியூ பண்ணலாம். அதை விட்டுட்டு மான்செஸ்டர்ல இருக்கிற ஃபுட்பால் லீக்ல இருக்கிற யூரோ ஃபுட்பால் லீக்ல இருப்பான். அவன்கிட்ட போய் ரொனால்டோ நம்பரும் 7, சிஎஸ்கே தோனி நம்பரும் 7, 7க்கு 7 சண்டை விடுவோமா அப்படின்னா? இப்ப இல்ல தோனி ஆக்சுவலா நம்ம இந்த ஐபிஎல்ல நான் நிறைய ஆர்கியூ பண்ண ஸ்டாப் பண்ணதும் இதனாலதான். நம்ம கொஞ்சம் லாஜிக்கலா மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி பேசும்போது சில பேர் அர்த்தமற்று சில பேர் பேசுவாங்க. அதனால சரி எதுக்குங்க இவங்க இவங்க எல்லாம் வந்து ஐபிஎலுக்கு முன்னாடி கிரிக்கெட்டை பார்த்திருப்பாங்க. அதாவது 5, 6 கப்பு தொடர்ச்சியா ஜெயிச்ச டீம் எதுன்னா எல்லாருக்குமே தெரியும். சோ அது மும்பை இந்தியன்ஸ் தானே. காலத்துக்கு தெரியுங்க. டைம் இஸ் எவ்ரிதிங். இந்த புக் என்ன எக்ஸாக்ட்டா சொல்லுதுன்னா, 9 times out of 10 an argument ends with each of the contestants more firmly convinced than ever that he is absolutely right. அதாவது 9 out of 10 times 2 பேரும் பேசும்போது அவன் அப்சல்யூட்டா ரைட். நான் ரைட், அவனும் நான் ரைட். கடைசியில அந்த ஈகோ கிளாஷ்ல தான் முடியுது. சோ ஒரு நம்ம அந்த 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 ஃபேக்சுவலா அந்த கண்டெஸ்ட் பத்தி மட்டும் ஆர்கியூ பண்ற வரைக்கும் அது ஓகே தான். அது 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 பர்சனலா ஈகோவா ஒரு ரொம்ப சீக்கிரத்துல ஹியூமன்ஸ் ஆர் ஈகோயிஸ்டிக். டக்குன்னு அது நீ என்ன கமெண்ட் பண்றியா அப்படிங்கிற இடத்தை நோக்கி சீக்கிரமா நகர்ந்துரும். அதாவது ஒரு நாட்டு இருக்கு, ஒரு 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 நாட்டு இருக்குன்னா ஒரு இடத்துல அந்த நாட்டை எப்படி அளக்கணும் அப்படின்னா,
அது மேல கொஞ்சமா தண்ணி விட்டு, காத்து விட்டு அந்த ஃப்ளஃபி ஆக்கி மெதுவா லூஸ் பண்ணி எடுக்கணும். இல்ல அதுக்கு மேல நான் இன்னொரு நாட் போட்டு இழுப்பேன். இல்ல இருக்கிற நாட்டையே தம் கட்டி இழுப்பேன். ஏன்னா நான் ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம் இழுத்துட்டே இருந்தாங்கன்னா, அந்த நாட்ட என்னைக்குமே எடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர். அ அதாவது சிம்பிளா என்ன சொல்ற வர்றோம்னா, ஆர்கியூமென்ட் பண்ணாதீங்க. பண்ணா டைம் வேஸ்ட். உங்களோட எனர்ஜி வேஸ்ட். யாராவது நீங்க சொல்ற பேச்ச கேட்பாங்க. வேற யாராவது சொல்ற பேச்ச நீங்க கேட்பீங்க. அதனால ஏதாவது ஒரு அவுட்கம் வரும் அப்படிங்கிற பட்சத்துல ஆர்கியூ பண்ணுங்க. அத விட்டுட்டு இப்போ இப்ப ஏன் அமெரிக்கால ட்ரம்ப் வந்திருக்காரு? அடுத்து லெஃப்ட் விங் பார்ட்டியா, ரைட் விங் பார்ட்டியா? அந்த ஆர்கியூமென்ட் கூட வேஸ்ட் தான். மேபி வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வேர்ல்டு ஏன் இந்த மாரி போயிட்டு இருக்கு? இந்த வேர்ல்டே வந்து ஒரு ரைட் சென்ட்ரிக்கா போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு ஆர்கியூமென்ட் கூட கரெக்ட்டான சேக்கா இருக்கும். அது நீங்க யார் கூட பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. மத்தபடி நீங்க பண்றது எல்லாமே வேஸ்டான ஆர்கியூமெண்ட் தான். அதெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணாலும் டைம் வேஸ்ட் தான். அப்படி பண்றதா இருந்தா நீங்க வேணா வாங்க எங்க கூட ஆர்கியூ பண்ணுங்க. நாங்க வீடியோல ஆக்சுவலா பேசுவோம். ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் சசியும் ஒரு ஆர்குமென்ட் பண்ணோம். இப்பதான் ஞாபகம் வருது. அப்ப ம், சசி என்ன சொன்னான்னா, உலகம் வந்து மல்டி போலரா மாறிடுச்சு சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாலயே ஒரு ஸ்டேபிள் அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாங்க. மன்மோகன் பீரியட்ல 2004, 12 ஆர் 13ல மோடி வரதுக்கு முன்னால. அப்ப சொன்னா, உலகமே உலகமே மல்டி போலரா மாறிடுச்சு. லைக் இந்த டைம்ல தான் ஒரு மோடியோட ஃபர்ஸ்ட் கவர்ன்மெண்ட் அந்த சமயத்துல ம், வந்து இனிமே வந்து பல கட்சி ஆட்சி தான் இந்தியாவில் இருக்கும். நான் சொன்னா மக்கள் எப்பவுமே ஒரு 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 சேம் போல தான் இருப்பாங்க. அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் டைம் பார்த்தோம்னா மோடி வந்தாரு பெரும்பான்மை மீன்ஸ் அவரோட இம்பாக்ட் பெட்டருங்க. அதே மாரி இந்த வேர்ல்ட்லயும் எடுத்தோம்னா மல்டி போலரா இருக்கும்னு சொன்ன எல்லா இடத்துலயுமே பார்த்தோம்னா மோனோபோலி தான் வர ஆரம்பிச்சது. சோ அது வந்து நான் சொன்னது சரின்னு இல்ல, நான் சொன்னது தப்புன்னு இல்ல. பட் காலம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பதில் வச்சிருக்கும். எனக்கு 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 என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நான் அப்பவே அப்படிலாம் சொல்லியிருக்கேனே அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அதெல்லாம் நான் மறந்துட்டேன். மேபி நான் நான் அப்பவே சொன்ன அப்படி தெளிவா சொன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு மல்டி போலார், மல்டி ஐடியா, மல்டி டைமென்ஷனல் வேர்ல்ட நோக்கி நடந்துட்டு இருக்கோம். இனிமே ஒரு ம், ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியா, ஒரு லீடர் அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு. நான் சொன்னேன் மனுஷங்களுக்கு எப்பவுமே ஒரே ஆள பின்னால செம்மறி ஆடு மாரி போறதுதான் தான் பழக்கம்னு நான் சொன்னேன். லைக் தோனி, இல்ல சச்சின், இல்ல மோடி, இல்ல ட்ரம்ப் இவங்கலாம் சரி தப்புங்கிறதுலாம் இல்ல. ஒரு மோனோபோலரா ஒரு 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 ஸ்ட்ராங்கான லீடர் கீழ எல்லாரும் கன்சாலிடேட் ஆவாங்க. இதுதான் மனுஷங்களோட இயல்பு. இத ம். வந்து நான் ஒரு குழப்பமா அந்த காலத்துல ஆர்கியூ பண்ணேன். பட் எனக்கு சரியா பண்ணவும் தெரியல. பட் த்ரூ டைம் பார்க்கும்போது, அதாவது நான் சொன்னது சரிங்கிறத காட்டிலும், டைம் நான் சொன்னத விட அது பெட்டராவே ரிவீல் பண்ணுச்சு. ம், சோ ம், அதனால ம், உங்க ஆர்குமென்ட் சரியா தப்பாங்கிறத காலம் பதில் சொல்லும். ம், காத்திருக்கு பழகுங்க. அத ம். விட்டுட்டு இன்னைக்கே அவன் மூளைய திறந்து "சத்தி தெரியுமா? இப்படிதான் உலகம் இருக்கு" அப்படி சொல்லியிருந்தேன்னா, அன்னைக்கே அவன் பிச்சுட்டு போயிருப்பான். நானும் பிச்சுட்டு போயிருப்பேன். இன்னைக்கு இந்த சேனல் வந்திருக்காது. சோ டிஸ்கஸ் நாட் ஆர்கியூ. டோன்ட் ஆர்கியூ. ஓகே. இந்த ஃபேக்ட் வந்து அடுத்த என்னன்னா, யூ யூ டிஸ்கஸ். அதாவது இந்த ம், புக்ல என்ன கடைசியா கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்கும்போது அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஒருத்தன் கத்தும்போது இன்னொருத்தன் லிசன் பண்ணணும். இன்னொருத்தன் கத்தும்போது இன்னொருத்தன் லிசன் பண்ணணும். அதாவது 2 பேரும் கத்துனோம்னா வெறும் சத்தம் தான் வரும். அதாவது ஒருத்தன் பேசும்போது இன்னொருத்தன் கேட்கணும். இன்னொருத்தன் பேசும்போது இன்னொருத்தன் கேட்கணும். டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு காமன் பாயிண்ட்ட நோக்கி நகரணும். அதுதான் கன்க்ளூஷன் நோக்கி நகரணும். இல்ல நான் இந்த பக்கம் கத்துவேன், நான் இந்த பக்கம் கத்துவேன் அப்படின்னா, நான் இந்த பக்கம் வேகமா போயிருவேன். நீ இந்த பக்கம் வேகமா போயிருவ. சுத்தி வந்து நிக்க மாட்டீங்க. நீங்க இப்படி போயிருவீங்க, அவன் இப்படி போயிருவான். அட் த எண்ட் ஆஃப் த டே யூ லூஸ் அ ரிலேஷன்ஷிப். ஓகே. உங்களுக்கு ம நான் கன்க்ளூட் பண்றேன். இந்த படம் அஜித்தோட படம் ஒண்ணு இருக்கும். அந்த படத்துல வந்து பொண்ணு பார்க்க போவாங்க. ம், தேவயானிய. பொண்ணு பார்க்க ம், போயி அந்த மாமனார் கேட்பாரு. அமெரிக்காவ கண்டுபிடிச்சது யாரு? அப்படின்ன உடனே தேவயானி ம், சொல்லும் வாஸ்கோட காமா. கீழ இன்னொருத்தர் அவர் கூட எடுபிடி சொல்லுவாரு. இல்லைங்க அது கொலம்பஸு. ஆனா சும்மா இருடா. வாஸ்கோட காமா தானே கொலம்பஸ். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அழகான ஒரு மருமகள கண்டுபிடிச்சிருக்கேன். அங்க கான்டெஸ்ட் தான் முக்கியம். நான் இவ்வளவு அழகா ஒரு மருமகள கண்டுபிடிச்சிருக்கேன். அமெரிக்காவ எவன் கண்டுபிடிச்சா எனக்கு கேட்டு அதுதாங்க வாழ்க்கை. எவனோ ம். எதையோ கண்டுபிடிச்சுட்டு போறான். உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சுக்கங்க. அவ்வளவுதான். சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, பின் லாடன் யார் தெரியுமா? அமெரிக்கால ஒபாமா யார் தெரியுமா? புஷ் யார் தெரியுமான்னு பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு புஷ்ஷும் இல்ல, பின் லாடனும் இல்ல கான்டெஸ்ட்ல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்றேன். நான் காலேஜ் படிக்கும்போது தம்பி பின் லாடன் தெரியுமா? புஷ் தெரியுமா? அமெரிக்கா எலெக்ஷன் தெரியுமான்னாய்ங்க. இப்ப அதே தான் பேசுறாய்ங்க. டொனால்ட் ட்ரம்ப்ன்னு பேசுறாய்ங்க. மொத்தத்துல அவங்களும் மாறல, நம்மளும் மாறல. நம்ம நேரம் தான் வீணாகுது. ஓகே. ஓகே மக்களே. திரும்பவும் அந்த புக்ல இருக்க அடுத்த ஒரு டாபிக் எடுத்துட்டு, இது ஒரு சீரிஸா நம்ம பேசுவோம். வேற ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம திரும்பவும் சந்திப்போம். நன்றி. ஆமா. நாங்க லென்த்தா பேசியிருக்கோம். உங்களால இவ்வளவு பொறுமையா பார்க்க முடியும்னு பார்த்துக்கங்க. வணக்கம். இதுவரைக்கும் யாரு பார்த்தாங்கன்னு தெரியல.
காத்திருந்தா அவங்களுக்கு ரொம்ப நன்றி.